நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூப்பர். பேசிக்கிட்டு இருந்தா டைமே போகிறது தெரிய மாட்டேங்குது சார். என் வேலை அப்படியே கேள்வி வராம பேசிய கடத்திடலாம பார்த்தேன். 4வது கேள்வி 5000 ரூபாய்க்காக உங்களுக்காக இதோ. மதராஸ் பாஷையில் பேமானி என்ற சொல் இவற்றில் எதை குறிக்கிறது? என்ன மட்டும் சொல்லாதீங்க. அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ முட்டாள், பி இயலாதவன், சி நேர்மையாற்றவன், டி பேராசைக்காரன். இது ஃபர்ஸ்ட் இது ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கா? 20 செகண்ட்ஸ். சி சி நேர்மையாற்றவன், ஜீனியஸ் லாக்கெட். நான் மாட்டு பேசிட்டே இருந்தேன், அதுக்கு மார்க் போயிருப்போம். அதாவது இமான், பே இமான் அப்படிங்கிற அந்த உருது சொற்களில் இருந்து வந்தது. பே இமான், பே இமானி, அதுதான் வந்தது. இதுல என்னன்னா, இந்த மெட்ராஸ்காரங்களுக்கு வந்து உருது தெரியும். அதுவும் யாருன்னா மேல்மட்ட இது இல்லை, கீழ் தொழிலாளி, ரிக்ஷா ஓட்டுறவங்க, அவங்க வெவ்வேறு கஸ்டமர்ஸை வல்லுநர்களை ஏற்றிட்டு போகிறவங்க, எல்லா மொழியும் அவங்க காதில் விழுந்துகிட்டே இருக்கும். நாம் இன்னொரு வார்த்தை கூட கேட்டிருக்கலாம், கஸ்மாலம்னு வாங்குது, கஸ்மாலம் அப்படின்வாங்க. அது வந்து வட சொல், சான்ஸ்கிரிட். அது இது உருது, பேய்மானிங்கிறது. கஸ்மாலம்ங்கிறது வந்து கஷ்மலம், கார்பேஜ், குப்பை, டர்ட், கிராப். அதே மாதிரி இந்த விட்டாலகடி தானே வேணான்றதுன்னு. அப்போ நாயை ஏமாத்துவோம் இல்லை, அப்போ சின்ன பசங்க ரெட்ரா கம்பர்னோம்ல, அதாங்க அது. உட்டா லக்கடி, லக்கடி, உட்டா லக்கடி, ரெட்ரா கம்பர்ன்றது அதுதான் அதோடைய உருது சொல்லுங்க. அது நம்ம எல்லாமே தமிழர்கள் வந்து ஒரு பாஷையை தெரிஞ்சுக்கிட்டா அது சேஃப்டிக்கு ஒன்று 2வது வச்சுப்பாங்க, முருகர் மாதிரி. என்ன அதில் நம்ம ஒரு பாஷை தெரியும்னா, இது வந்து கானா. அப்போ வந்து அவங்களுக்கு பாட்டு வந்து ஒரு ஹராம் இஸ்லாத்தில். ஆனால் ஒரு இழவு விழும்போது அது பாடுறதுக்கு யாராவது இருந்தால் கானா கலியே கிசி கோபுலாவுன்னு. அதுக்கு அங்கே இருக்கிறவங்க, அங்கே இதில் ஏழை எளியவர்கள், மீனவர்கள், அவங்கள யாராவது வந்து பாட்டு பாடுவாங்க, அது காசு கொடுப்பாங்க. அது கானாவுக்கு போகிறான்றது, கானானா என்னன்னா பாட்டுன்னு இருப்பாங்க. ஆனால் 2யும் சேர்த்து தான் சொல்லுவாங்க, கானா பாட்டு. ஓ, கேட்டு கதவு, கேட்டு கதவு. சாக், சாக்கு பை, மூல கார்னர், நடு சென்டர், நடு சென்டர். அப்புறம் நம்ம எப்படி முருகனை மாத்திரம் தப்பு சொல்லலாம்? சரி, ஸோ நான் இப்போ பேய்மானி காட்டிட்டேன்ல. ரிவீல் பண்ணிடுறேன் நான். பே இமான், சி நேர்மையாற்றவன் இஸ் தி ரைட் ஆன்சர். எப்படி சார் இவ்வளோ ஸ்லாங்ஸ் கண்டுபிடிக்க முடியுது? எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பல மொழிகள் தெரியும் எனக்கு, பட் உங்களை பார்த்து தான் வியந்து போகிறேன். ஏன்னா எனக்கு நண்பர்கள், நல்ல நண்பர்கள் சார், எடுத்து சொல்லக்கூடியவங்க. அது மாதிரி மெட்ராஸ் நண்பர்கள் கூட இருந்திருக்காங்க. நார்த் மெட்ராஸ் நண்பர்கள் கூட இருந்திருக்காரு எனக்கு. அதில் மாத்திரம் இல்லை, நமக்கு ஒருத்தர் நண்பர்கள் இருப்பாங்க. இதில் ஒருத்தர் பேர் சொல்லணும். நான் நடிகர்கள் மொழி கற்றுக் கொடுக்குற மாதிரி வாத்தியார் கூட கற்றுக் கொடுக்க முடியாதுன்னு எனக்கு தோணும். ஏன்னா நான் தமிழ் கற்றுக்கிட்டது வந்து சிவாஜியோடைய உச்சரிப்பு தான். 3 வாத்தியார் எனக்கு தமிழுக்கு. ஸ்கூல் வாத்தியாரையும் சொல்லணும்னா கூட அவராவது சம்பளம் வாங்கினாங்க. ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்த 3 வாத்தியார் இவங்க. யார் சார்? கலைஞர் கருணாநிதி அவர்கள். அந்த வசனத்தை உச்சரித்தவர். வேறு வசனங்களும் பேசியிருக்காரு, ஆனால் பாப்புலர் எதுங்க தான். ஃப்ரீயாக அட்டி தமிழ் வெளுத்து வாங்கினது வந்து கண்ணதாசன், முதல் வாத்தியார் அவர். அது என்ன சார், இல்லைன்னா ஆயிழைங்கிற வார்த்தையெல்லாம் எப்படி சார் நான் கற்றுக்க போகிறேன்? தமிழ் வாத்தியாருக்கே பல பேருக்கு தெரியாது. அது சரி. ஸோ அன்புள்ள அத்தான் வணக்கம், இந்த ஆயிழை கொண்டால் மயக்கம் அது வேணாம் சார், இன்னைக்கு லைட்டாக வேற ஏதாவது போட்டுக்கலாம், அந்த லடுக்கின்னு வச்சுக்கலாமான்னு கேட்பாங்க இன்னைக்கு தமிழ் பாட்டில்.
ஆமாம் சார், புரியுற மாதிரி கொஞ்சம் லடுக்கின்னு வச்சுக்கலாம், லைட்டாக போயிடலாம், லைட்டாக போயிடலாம். தமிழ் மக்களுக்கு புரியாது. அதெல்லாம் இல்லாமல் எத்தனை அது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வைரமுத்து சார் பண்ணுறாரு, வாலி சார் பண்ணுறாரு, நல்ல வார்த்தைகளை அப்படியே நுழைச்சி விடுறாங்க. அந்த மாதிரி எனக்கு நடிப்பில் வந்து நடிகர்கள் மூலமாக கற்றுக்கிற இந்த மொழி வந்து பிரமாதமாக வரணும். தமிழ் நான் வந்து போய் தனியாக இது பண்ணல. அதே மாதிரி சில வாத்தியார்களே நல்லா நடிப்பாங்க கிளாஸில், தெரியாத மாதிரி. அப்படியா, நீ என்ன நினைக்கிறேன்னுலாம் கேட்பாங்க. எனக்கு அந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு நான் மெட்ராஸ் பாஷை பேசின போது நான் பார்த்து வியந்த ஒரு காமெடி நடிகர். அவர் மெட்ராஸ் பாஷை பேசுகிறவர் இல்லை, ஆனால் அதை அப்படியே பண்ணுவார். லூஸ் மோகன் செத்து போயிட்டாரு. அது ஒரு தனி ஸ்வரம் சார். அது எப்படி பாலமுரளி கிருஷ்ணா வந்து பாடினார்னா அப்படி இருக்கும் ஒரு பிச்சுன்னு. அது ரொம்ப நிஜமாக இருக்கும். அது நான் சட்டமன் கையில் பண்ணும்போது அவர் கூட இருக்கணும்னு வச்சுக்கிட்டே இருந்தேன். நான் சும்மா வந்து கத்தெல்லாம் கொடுக்க மாட்டேன், எனக்கு வேஷம் கொடுக்க சொல்லுன்னா அதில் ஒரு சின்ன வேஷம் பண்ணியிருப்பார் அவர். ஏன்னா நான் உங்களை வச்சு தான் ரீசெண்டாக ஆந்திராவில் என்ன கேள்வி கேட்கும்போது நான் வந்து உங்களை வச்சு தான் சொன்னேன். அதாவது ஸ்லாங்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். தெலுங்கில் வந்து ஒரு கோதாவரி ஸ்லாங்கில் வந்து ஒருத்தனுடைய பாவம் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா, ரே நீ பாப்பம் பண்டின் ரோஜும்பாங்க, உன் பாவம் பழுத்தண்ணிக்கு நீ மாட்ட விடான்னு. அதே ஒரு ராயல்சீமாவில் போகும்போது நீ பொட்ட பகலின் ரோஜு. அதாவது அந்த ஊரில் இருக்கிற நதி, அங்கே இருக்கிற ஒரு ஜியாகிரபிக்கல் எலிமெண்ட், அங்கே நல்ல பழம், அதை வச்சு தான் அது ஒரு மெட்டஃபர் உள்ளே வரும் அந்த ஸ்லாங்குக்குள்ளே. பாப்பம் பண்டின் ரோஜுங்கிறது இல்லை, அதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல பிரமாதம். பல ஊர் தண்ணி குடிக்கிறவரா நான் சொன்னேன் உங்களுக்கு, ஹிந்தியில குடிக்கிறீங்க, தெலுங்குல குடிக்கிறீங்க. அதை தாண்டி நீங்க பல நடிகர்களை பற்றி சொன்ன மாதிரி உங்களை பார்த்து தான் நம்மளும் அதை கற்றுக்கொண்டது தான். அதாவது எதுக்கு இவர் பேசுறாரு, நம்ம அதுக்கு இருக்கிற ஒரு மியூசிக், அதுக்கு இருக்கிற ஒரு தன்மை. இன்னொன்று, அது எங்கேருந்து யாருக்கிட்ட கற்றுக்கணுங்கிறது வந்து கொஞ்சம் நம்ம கௌரவம் பார்த்துட்டோம்னா பெரிய இழப்பாயிடும். அங்கேயும் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வர்ற மாதிரி ஆகிடும். இன்னொன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த சதி லீலாவதியில் எனக்கு கோயம்புத்தூர்காரங்க நிறையா பேர் தெரியும். ஆனால் அந்த ஒரு இந்த ட்வீக்குன்னு வரும் இல்லையா, அது எனக்கு அங்கே இருந்து பேசி காட்டணும், நல்லா இருக்கும் சார். இல்லை ஏனுங்க, அவங்க சண்டை போட்டுக்கிட்டாலேங்க தேவரமான் போது ஷூட்டிங் போது ஏனுங்க இந்த பேச்செல்லாம் பேசாதீங்க, ஆமாங்க அப்புறம் வெட்டு குத்துன்னு விழுந்து போச்சுன்னா கஷ்டமா இருங்க அப்படின்வாங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு போய் கேட்டா வெட்டு குத்து வரலும் போயிடுச்சு, ஆனா வால்யூம் இப்படியே இருக்கும். பெரிய மனுஷங்க. அது வந்து எனக்கு அந்த டப்பிங் பேசும்போது ஒரு ஆள் கூடவே இருக்கணும்னு சொன்னேன். அது வந்து கோவை சரளா. அவங்க தான் அதுக்கு வாதியார் எனக்கு. என்ன சார் நீங்க அப்படி சொல்றீங்கன்னு கொஞ்சம் அந்த தேவையான லௌகீக மரியாதையெல்லாம் காட்டிட்டு அப்புறம் ஒழுங்கா இருந்து வெண்டு வாங்கிட்டாங்க என்ன. அதில் அவங்கள பற்றி இன்னொன்று சொல்ல வேண்டியது என்னன்னா, பல பேருக்கு தெரியாது, அவங்க கோவை சரளா இல்லை, கேரளா சரளா. அவங்க மலையாளம் பேசுனாங்கன்னா அந்த ஊரில் இருக்க அத்தனை பாஷையும் கறந்து அது மாதிரி. இப்போ பல நடிகர்கள் வந்திருக்காங்க, எங்கேயோ கொஞ்சம் ரங்காராவுக்கு கொஞ்சம் நம்பியாருக்கு கொஞ்சம் அந்த துவனி தெரியும், அதுவே இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப குறைவான பேர். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னா, இன்னைக்கு உங்களை பார்க்கும்போது நான் நிறைய இடங்கள்லையும் நான் பேசுகிறேன், இந்த ஒரு அரங்கத்தில் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு 50 ஆண்டு காலம் ஒரு நடிகர் என்ன திறமை பாரு, பல மொழிகளெல்லாம் பேசுகிறாரு, என்ன ஸ்லாங் பேசுகிறாருங்கிறத மட்டும் அதை மேல்நோட்டத்துக்கு பார்க்காம 50 ஆண்டு காலம் ஒவ்வொரு முயற்சியிலையும் பல லாங்குவேஜஸை, பல ஒரு கலாச்சாரத்தை கட்டி காப்பாற்றி பதிவு பண்ணியிருக்கீங்க. அண்டு நிறைய வருடங்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு நடிகன் தன்னுடைய பல முயற்சிகளால் எப்படி சில கலாச்சாரங்களையும் சில மியூசிக்கையும் சில லாங்குவேஜஸையும் அதை வந்து எப்படி நீங்கள் வந்து கட்டி காத்து பதிவு பண்ணீங்கிறது இருக்கு இல்லையா, இட் வில் பி அ கிரேட் லெசன் அண்ட் ஐ தேங்க் அண்ட் போ ஃபார் யூ ஃபார் தட். பட் இதுக்கு இன்னொரு வாத்தியார் இருக்காரு, ரொம்ப ஆச்சரியமான ஒரு வாத்தியார், இந்த ஊருக்காரர் இல்லை, பீட்டர் செல்லர்ஸ். அடேங்க அப்பா, பிரெஞ்சு பேசுனா அது ஒரு அந்த க்ளூசோ வந்து அதுக்கப்புறம் யாருமே அந்த மாதிரி பண்ண முடியலங்க. அது அவரெல்லாம் எனக்கு பெரிய முன்னோடி, ஒரு பெரிய ஒரு. உங்களுடைய ஃபேவரட் ஸ்லாங் எது சார்? எனக்கு கோவப்பட்டா வர்றது தான் ஃபேவரட்னு எனக்கு தோணும். 2 மொழி தான் வரும். அதாவது கெட்ட வார்த்தையில் திட்டணும்னா கூட ரொம்ப நம்ம கைவிட்டு போன போது வர்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து மெட்ராஸ் பாஷை வரும்.
அது வந்து அது புரியாம போயிடும், இல்லை அது கொஞ்சம் தெகத்தி பக்கத்துலேருந்து வந்தால் நேராக அங்கே எங்கள் ஊருக்கு போயிடும், பரமக்குடி போயிடும். இது ரெண்டும் ரொம்ப மணிப்பிரவாளமாக சும்மா ஈஸியாக வரும். எனக்கு கோவம் வந்துருச்சுன்னா திட்டுலேயும் ஒரு அழகு இருக்கு, ஒரு காரணம் இருக்கு எல்லா திட்டுகளுக்கும். அதுவும் எங்கள் அப்பா திட்டினார்னா உட்காந்து எழுதி பிராசம் போட்டு இது எதுகை மோனை பார்த்து சொன்ன மாதிரி இருக்கும், அப்படி வரும். சொல்லி காட்டுங்க. முடியாதுங்க. சூப்பர். 5000 அஞ்சாவது கேள்வி. இல்லை, பிஃபோர் தட் இது ஏன் முடியாதுன்னு சொன்னேன்னா, சினிமா பார்த்து கெட்டு போகிறாங்க, அதனால சென்சார் வேணும்னாங்க. எனக்கு கெட்ட வார்த்தையெல்லாம் சினிமா சொல்லி கொடுக்கலங்க, சிவாஜி சொல்லி கொடுக்கல, எம்ஜிஆர் சொல்லி கொடுக்கல, வேற எந்த படத்தையும் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்து. அதுக்கு ஏது சென்சார்? ஆமாம், அதை ஃபர்ஸ்ட் பார்த்துங்க, அப்புறம் சினிமாவை சொல்ல வாங்கன்றேன், வேற ஒன்று. சூப்பர் சார். பிரேக்கே கொடுக்க மனசு வரலையா எனக்கு. ஒவ்வொரு ஸ்லாங்கை கற்றுக்கிறதுங்கிறது வந்து என்ன அளவுக்கே நான் சொல்கிறேன், அது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அதுக்கு ஒரு பேஷன் வேணும், அதுக்கு ஒரு மீனிங் வேணும், அதுக்கு ஒரு காரணம் வேணும். சும்மா ஏதோ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அவர் இன்றைக்கும் எந்த படத்துலையும் மொழி பேசினதில்லை. அதுக்கான அவருடைய ஒரு ஸ்டடி ஆஃப் தட் லாங்குவேஜ். அண்ட் எனக்கு சமீபத்தில் ரொம்ப கடினமாக இருந்தது வந்து சொல்ல என்னை பற்றி இல்லை, இந்த திருநெல்வேலி பாஷை. அது வந்து ஒரு நல்ல நடிகர், ஒரு சின்ன நாடகங்களில் வில்லுப்பாட்டு மாதிரி அதை பண்ணிட்டு இருக்கிறவங்க, அவர் கூடவே இருந்து அவருக்கு அதில் படத்துலேயே நடிச்சிருக்காரு. அங்கிருந்து வந்தது தான் எனக்கு, இல்லைன்னா அவ்வளோ சிறப்பாக பேசியிருக்க முடியாது. அதே படத்தில் எனக்கு அமெரிக்கனா நடிக்கும்போது எனக்கு வாத்தியார் வந்து என் மகள் ஸ்ருதி. எல்லாம் டப்பிங் எல்லாம் முடிஞ்சதான் அப்புறம் பார்த்துட்டு ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம், ஃபர்ஸ்ட் கட்டு இல்லை, ஐ திங்க் வில் ஹேவ் டு கோ பேக் டு தி தியேட்டர்ன்ட்டாங்க. என்னன்னா நல்லா இல்லை, ஒரு 3 சீன் தப்பாக பேசியிருக்கீங்க. நீ தானே இருந்தேன், நீங்கள் உங்கள் ரூட்டில் போயிட்டீங்க, கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணிவிடுங்களேன். நாங்கள் மறுபடியும் டப்பிங் தியேட்டருக்கு வந்தோம், மறுபடியும் பண்ணோம். அதாவது வாத்தியார் எல்லா வயசுலேயும் எல்லா சைஸ்லேயும் வரும். அது உங்களுடைய தேடல், உங்களுடைய தேவை, உங்களுடைய பசி, அதுதான் இப்படி ஒரு கலைஞரை நம்ம முன்னாடி நிற்க வச்சிருக்கேன். லவ்லி சார், சூப்பர்.